படம்னா இந்த மாதிரி படமா இருக்கணும்ப்பா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இது மாதிரி படம் எடுக்க கற்றுக்கோங்க. இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் ஹிப்ஹாப் தமிழ் அவர்களோட கடைசி உலகப் போர் படம் வந்துருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா, தமிழகத்தோட சிஎம்மா நாசர் தாங்க வந்திருக்காரு. அவர் என்னதான் தமிழகத்தோட சிஎம்மா இருந்தாலும் அவரை பின்னாடி வந்து கீ கொடுத்து இயக்குறது யாருன்னா நட்ராஜன் தான் வந்திருக்காரு. அவருக்கு என்ன வேலைகளை பண்ணணும், என்ன வேலைகளை பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை வந்து இவர் தான் வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய கொள்ளையடிச்சு இவ்வளோ தூரம் வந்து நல்லா அவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. நட்ராஜனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது திடுதிப்புன்னு உலகத்தில் பெரிய பிரச்சனை வந்து வெடிக்குதுங்க. ஐநா சபையில் இருந்து சைனா வெளியே வந்து ஒரு பெரிய குரூப் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த நாடெல்லாம் அவங்க கூட சேரலையோ அவங்க மேலே பெரிய லெவலில் தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் இந்தியாவும் வந்து அந்த குரூப்பில் சேராமல் இருந்தனால இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் வந்து இந்த குரூப் வந்து பெரிய தாக்குதல் வந்து நடத்துகிறாங்க. இந்த ஒரு தாக்குதல்னால தமிழகமே அப்படியே கலவர பூமியாக மாறிடுதுங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்து இந்த சுச்சுவேஷனை எப்படியாவது சரி பண்ணணும்னு ஹிப்ஹாப் தமிழா நட்ராஜன்னு பல பேர் வந்து முயற்சி பண்ணுறாங்க. கடைசியில் அவங்க இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுறாங்களா, கடைசியில் இந்த விஷயத்தில் என்னதான் நடக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக வந்திருக்குங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதைக்களம் தாங்க. ஏன்னா இப்போலாம் தமிழ் சினிமாவில் எப்படி வந்து படம் எடுக்கிறாங்கன்னா, ஒரு க்ரீன் ஸ்க்ரீனும் ஒரு மாஸ் ஹீரோவும் இருந்தால் போதும்ப்பா, படத்தை எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, வாங்க வாங்க கதையெல்லாம் பெருசுலன்னு குப்பை கதை எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு படத்தை பார்த்து முடிக்கும்போது தான் இந்த படத்துக்கு எவ்வளோ தூரம் மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. அதுக்காண்டியே இந்த படக்குழுவினரை வந்து நம்ம பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா எப்படியோ குப்பை கதைகள் வந்துக்கிட்டு இருக்க மத்தியில் நாங்கள் ஒரு வித்தியாசமான முயற்சியை வந்து பண்ணுவோன்னு ஒரு சூப்பரான முயற்சியை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இன்னொரு பலம் வந்து நட்ராஜன் தாங்க. மனுஷன் கொடுத்த கேரக்டரை வந்து பிச்சு உதறி இருக்காரு. என்னதான் இந்த படத்தில் வந்து ஹிப்ஹாப் தமிழா ஹீரோவாக இருந்தாலும் அவரையே ஓவர்டேக் பண்ணி நான் என்னோட நடிப்பை கரெக்டாக நடிப்பேன்னு நட்ராஜன் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காருங்க. இதுதான் இந்த படத்தோட பெரிய பலமாக வந்திருக்கு. மூணாவது இந்த படத்தோட பலம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் 400 கோடி பட்ஜெட்டு 500 கோடி பட்ஜெட்னு அந்த மாதிரி படங்கள்லேயே விஎஃப்எக்ஸ் வந்து குப்பை மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் லோ பட்ஜெட் படத்தில் கூட நாங்கள் சூப்பரான விஎஃப்எக்ஸை வந்து கொடுப்போம் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து அசத்திருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் போர் மாதிரி சூழல்லாம் வந்து வரும்போது இந்த படத்தில் வர காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, போர் மாதிரி சூழல் வந்தால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கும், அப்போ பசி பட்டினி பஞ்சம்லாம் வந்து இவ்வளோ தூரம் தலைவிரிச்சு ஆடும்னு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகுது. இதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றியாக வந்திருக்கு. இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு இருக்கிற ஒரே நெகட்டிவ் வந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு அரை மணி நேரம் கதை செட் ஆகிற வரைக்கும் ஒரு போர் அடிக்கிற மாதிரி வந்துருக்குங்க. ஆனால் அந்த அரை மணி நேரத்தை நம்ம கடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி உலகப் போர் அப்படின்ற பேருக்கு தகுந்தாப்புல கடைசி வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படமாக வந்திருக்கும். ஆனால் இந்த கடைசி உலகப் போர் படத்தை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்லைன்னு பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸே கழுவி ஊற்றுறாங்க. இது தாங்க ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரே டைமில் தான் லப்பர் பந்து படமும் ரிலீஸ் ஆச்சு, இந்த கடைசி உலகப் போர் படமும் ரிலீஸ் ஆச்சு. லப்பர் பந்து படம் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான படமாக இருந்துச்சு. ஆனால் அந்த படத்தை விட கடைசி உலகப் போர் படம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, இந்த படத்தை பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க. மேபி கடைசி உலகப் போர் படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து அறிவு வேணும். ஏன்னா அந்த படத்தில் வர விஷயங்கள் எல்லாமே புரிகிறதுக்கே ஒரு அறிவு வேணும். மேபி அறிவு இல்லாதனால கூட இந்த படம் புரியாமல் இருக்கலாம் போல. அதனால் படம் மேலே பழிய தூக்கி போட்டுட்டு இந்த படம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.